ஹலோ மக்களே, நம்ம காலைல ஏஞ்ச உடனே கொல்லிக்கு வந்தாச்சு. கொல்லிக்கு வந்த உடனே பார்த்தா கரும்பு இருக்குதா இல்லையானே தெரியல. அவ்வளோ அந்த அளவுக்கு பில்லி முளைஞ்சு போய் கிடக்குது. இதெல்லாம் பில்லி தான், சாட்டின பூண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டோன்னா நல்லது, இல்லைன்னா கொல்லி ஃபுல்லா மூடிக்கும். அப்புறம் நம்ம கரும்பு வளர விடாது. இதுதான் கரும்பு வளர விடாது. மிஷின் தான், ஒரு சின்ன களை கொத்துற மிஷின் மாரி ஒன்று இருக்குது. அதை எத்தாந்து தான் நம்ம இதுக்கு களை கொத்தணும். ரொம்ப அதிகமாகிருது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காலைல ஏஞ்ச உடனே கொல்லிக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்தாச்சு. கொல்லிக்கு வந்தோடனே டீ காஃபி குடிச்சிட்டு காலைல வந்த உடனே தண்ணி வேற பாயுது. மோட்டர்ல எங்களுக்கு இல்ல, எங்க பெரியப்பா விட்டு நெல்லிக்கு பாயுது. கரும்புக்கெல்லாம் தண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு 8 நாளைக்கு அந்த மாதிரி வச்சாலே போதும். தண்ணி தொடர்ந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நெல்லிக்கெல்லாம் தண்ணி இருந்துகினே இருக்கணும். நான் ஒரு இடத்துல படிச்சுக்கிறேன், நெல்லுக்கு இருக்கத்துல எந்த பயிருக்கு வந்து தண்ணி அதிகமா தேவைப்படும்னா கரும்புக்கு தான் தண்ணி அதிகமா தேவைப்படும். நெல்லு கூட கிடையாது. நெல்லு வந்து எப்பயுமே 3 மாசத்து பயிர் தான், 3 மாசத்துக்கு மட்டும்தான் தண்ணி அதுல இருக்கணும். ஆனா கரும்பு வந்து 12 மாசம், அதாவது ஒரு வருஷத்துக்கு தேவையான தண்ணி வந்து அதுக்கு கொடுத்தாகணும். அதனால இருக்கத்துல ரொம்ப அதிகமா தண்ணி எதுக்கு தேவைப்படும்னா கரும்புக்கு தான் அதிகமா தண்ணி தேவைப்படும். நம்ம கொட்டாய்க்கு வந்தாச்சு. மோட்டர் இறக்குது, காலைங்காட்டியுமே இறக்குது. என்னன்னு தெரியல, 2 ஃபேஸ் கரண்டா இல்ல 3 ஃபேஸ் கரண்டான்னு தெரியல. 2 ஃபேஸ் கரண்ட்னா தான் கெப்பாசிட்டி போட்டு நம்ம கிளப்பி இது வைப்போம். வாங்க மக்களே, நம்ம காலைங்காட்டம் கொல்லிக்கு வந்தாச்சு. கொல்லியில இன்னைக்கு வெண்டைக்காய் பெரிக்கிறது இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது ஒன்னொட்டு ஒரு நாள் நேத்து தான் பெற்றோம். இன்னைக்கு வந்து அது பெருக்கத்தே வேஸ்ட்ன்னு தோணுது எனக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒழுங்கா பூச்சி அடிச்சுனே இருக்குது. அதிகமா மருந்து அடிக்கத்தான் இருக்குது. அது எந்த மருந்துக்கும் கேட்கவும் மாட்டிக்குது அந்த வெண்டைக்காய். அதனால சரி நாங்க அப்படியே வச்சிருக்கோம். காலைங்காட்டியும் காலை கடனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பாப்போம் மக்களே. நம்ம காலைல கொல்லிக்கு போயிட்டு ஏன்னா தேங்காய் வந்துதான் பார்த்தோம். தேங்காய் எதுவும் உழல, அப்படியே கொல்லி சுத்தி பார்த்தோம். கொல்லி சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுல வந்து என்ன சாப்பாடுன்னு கேட்டா இன்னைக்கு கேஸ் இல்லையா, கேஸ் காலி ஆயிடுச்சு. அதனால சரி இன்னைக்கு அடுப்புல வச்சிருவாங்க சொல்லிட்டு அடுப்புல சாப்பாடு செஞ்சாங்க, விறகடுப்புல. இது சோறு, சாம்பாரு, தொட்டுக்க மல்லாட்ட பயிறு, இது 3 தான். இது சும்மா மாங்காய் சாப்பிடறதுனா சாப்பிடலாம். இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பாடு. இன்னைக்கு முக்கியமான ஒரு வேலை, அதனால வெளியே போனோம். நேற்று டிஎன்பிசி அப்ளிகேஷன் போட்டிருந்தோம். டிஎன்பிசி எக்ஸாம் கிட்ட நெருங்கிடுச்சு. அதனால நேற்று போய் அப்ளிகேஷன் போட்டேன், அதை காட்ட மறந்துட்டேன். சரி நம்ம அடுத்த ஷெட்யூல்ல பாப்போம் மக்களே. நம்ம வந்து காலைல கொல்லிக்கு போயிட்டு வந்தோம்ல, வந்துட்டு சாயந்தரம் இது இங்க ஒரு செடி நடலான்னுக்குறாங்க. இது கொய்யாக்காய் L49 அது ரகம். அதுக்கு நம்ம பள்ளம் எடுக்கணும். பள்ளம் வந்து ரொம்ப பெருசா எடுக்கிறதுனால சின்னதா எடுத்தாலே போதும். இது எடுத்துட்டு ஆல்ரெடி ஒரு பள்ளம் போட்டு வச்சுக்கிறேன், அதை பாருங்க மக்களே. இந்த அளவுக்கு ஆழம் எடுக்கணும். ரொம்ப ஆழமும் எடுக்கக்கூடாது. மீடியமான ஒரு ஆழத்துல ஒரு 1.5 அடித்துல நம்ம எடுக்கணும். எங்க கொய்யாக்காய் கண்ணு L49 தான். L49 ஆல் சீசன்ல காய்க்குமா. கொஞ்சம் கொஞ்சமா பள்ளம் போட்டு இங்க ஒரே கல்லா இருக்கும். முன்னாடி இங்க கல்லா வீடு கட்டின இடிபாடுலாம் அங்க அதிகமா இருந்தது. அதெல்லாம் எடுக்கணும்னா கொஞ்சம் அடியில கல் இருக்கும். ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுது, அதனாலதான் ஈஸியா வருது மண். இல்லைன்னா அதுவும் கரடு முரடா தான் இருக்கும். சரிப்பா, அப்புறம் பார்க்கலாம் மக்களே. நான் இதை நட்டுட்டு சொல்றேன்.
இப்போ பள்ளம் நோண்டி தான் வைக்கணும். குழி ஆறணும் ஒரு 2 நாளைக்கு. 2 நாள் கழிச்சு தான் நம்ம நடணும். மக்களே, நம்ம வந்து கொய்யாக்காய் செடி நடுறதுக்கு பள்ளம் போட்டு வச்சிட்டோம். இது ஒரு 2 நாள் ஆறட்டும். 2 பள்ளம் போட்டுக்கிறேன். இதோ ஒன்று. இது ரெண்டும் ஒரு குறைஞ்சபட்சம் 2 நாளாவது ஆறணும். மண் வந்து அடியில் சூடா இருக்கும். மழை வேற பெஞ்சுக்குதா, அந்த மண்ணு சூடாம இருக்காம இருக்கிறதுக்கு நம்ம மண்ணெல்லாம் வாரி போட்டு 2 நாள் ஆறணும். அதுக்கடுத்து தண்ணி ஊத்திட்டு அதுக்கடுத்து தான் செடியே நடணும். அப்புறமா பார்க்கலாம் மக்களே, நம்ம செடி நடணும் வந்து.